ஏப்பா கோபால, கோழிக்கடை வியாபாரம் எப்படி போகுது? இந்த வியாபாரமா அருமையா போகுது. சாயங்காலமா ஒரு 50 கிலோ சில்லி சிக்கன் போட்டுக்கிறேன். கடலுடைய கருணை நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்குது, அருமையா இருக்குது. ஹலோ, என்னம்மா எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்களா? ஏமா அந்த தூய்மை பணியாளர் எல்லாம் வந்துட்டாங்களாம்மா? ஏமா இன்னைக்கு அந்த கலெக்ஷன் பண்ண குப்பையெல்லாம் போய் குப்பை தொட்டில் கொட்டாதீங்க. நேராக இந்த கோழிக்கடை கோபாலுக்கிறேன் இல்லை, அவன் வீட்டு முன்னாடி எல்லா குப்பையும் கொட்டியிருக்குமா. யோ என்ன அதை என் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு கொட்டுன்ற? கோபால கலதை அது வீதியில் கிடக்குது, அது என்ன பண்ணுது? நீ வேலையை பாரு. வீட்டுக்கு முன்னாடியே குப்பையை கொண்டாந்து கொட்டினாக்கல மனுஷன் குடியிருக்க முடியுமா? கொஞ்சமா நாட்டுமா நாரம் அது தெருவில் கிடக்குது கோபால குப்பை. என்ன போயிட்டு. ஹலோ ஏம்மா பால்வாடி ஆயாவம்மா? சரிம்மா சரிம்மா. சரி இன்னைக்கு என்ன பண்ணுன்னா, அங்கே குழந்தைங்க நல்லா பாத்ரூம் ஆய்வு உட்கார விடாத. என்ன பண்ணா பக்கம் அந்த ஸ்கூல் பக்கம் அந்த கோழிக்கடை கோபாலுக்குறான் இல்லை, அவங்க வீட்டு வாசலில் கொண்டாந்து விட்டுருமா, எல்லாம் அங்கே உட்காந்துட்டு போயிட்டோம். சரிம்மா சரிம்மா. ஓகேம்மா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? வீட்டுக்கு முன்னாடி வந்து கண்ணு போன குப்பையெல்லாம் கொட்டுறீங்க, குழந்தைங்களை கொண்டு ஆய்வு உட்கார சொல்றீங்க. பாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாரு இப்பவா வலிக்கு. நீங்க கோழிக்கடை வச்சு சமாளிக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க நாத்தரிசின்னு கிடக்கணும். உங்க கடையில வர கோழி கழிவுலாம் கொண்டாந்து ஆயிரக்கணக்கான பேர் நடந்து போற பஸ் ஸ்டாண்டு போற ரோட்ல உன் இஷ்டத்தை கொட்டிட்டு போயிடுற. இந்த வழியில போற அத்தனை பேரும் மூக்க பிடிச்சிட்டு கவிச்சி தாங்க முடியாத சலிச்சுக்கின்னு போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நான் மட்டுமா கொட்டுறேன்? ஊருக்கு அத்தனை பேர் தான் உனக்கு கொட்டிட்டு போறாங்க. அது புறம்போக்கறதுல கொட்டி போறேன். நான் உன் இடத்துல கொட்டிட்டு போறேன். நானு புறம்போக்கடா இந்த கூடாத வேற எங்க கொட்டுறது கொண்டு போய். நான் மட்டும் நான் வீட்லயே கொட்டினா, முன்னாடி இருக்கிற புறம்போக்கடையில் தான்ப்பா கொட்டினா. போய் போய் வேலையை பார்ப்பா. போப்பா போப்பா. குடியிருக்கிறதா இங்க ஓடி போயிருதா? கோபால எல்லினோன்னு ஒண்ணு இருக்குது, அதை பத்தி என்ன தெரியுமா? எல் நினோவா? 6 மணி வேணா பக்கத்து வீட்டுல ஒண்ணு இருக்குது. நானும் 3 மாசமா உசார் பண்ணலான்னு பாக்குறேன், வேலை ஆக மாட்டேங்குது. அதை பத்திலாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன விஷயம்? தென் அமெரிக்காவுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற பசிபிக் பெருங்கடல்ல வெப்ப அலை வீசுதுன்னு சமூக ஆர்வலர் முதல் ஐநா சபை வரை காற்றும் வெப்ப அலையும் தான் வீசுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம மழையே வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உன்ன மாதிரி ஆளால தான் குப்பைகளை கண்ட இடத்துல கொட்டி எரிக்கிறது, கழிவுநீர் அங்கங்க கலந்து விடுறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் செஞ்சு நாடு நாசமா போறதுக்கு வழி பண்றீங்க. தர்மா இந்த பாரு, தெரியாம கொட்டிட்டேன். இனிமே நான் கொட்ட போறது கிடையாது. இனிமே வந்து கழிவுகள்லாம் என் தோட்டத்துல ஒரு ஓரமா ஒரு குடியை வெட்டி அங்கேயே கொட்டி அதை பேசாம நான் எருவாய்க்கிறேன். இனிமேல இந்த மாதிரி வேலை நான் பண்ண மாட்டேன். கொட்டுற வேலையும் வேணாம், நானும் இங்க ஒரு கொட்டுற வேலையும் வேணாம். ஆளை கொடுப்பா சாமி.